ஒரு ஆணாக இருந்து பெண்ணிடம் இன்பத்தை தரும் பொழுது, பெண்ணாக இருந்து இதை உயர்ந்த எண்ணத்தோடு இந்த கருத்தை நம்ம அணுகணும். நான் கொச்சையாக எதையும் பேசவில்லை, அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் உடலுக்குத்தான் வேறுபாடு இருக்கிறதே தவிர உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் வேறுபாடு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஆண் உடம்பில் இருக்கக்கூடிய உயிராகப்பட்டது பெண் உடம்பில் இருக்கக்கூடிய உயிருக்கு என்ன பண்ணுறது? அன்பை பரிமாறுகிறது. அதுக்கு பேர் இன்பம் அப்படின்னு சொல்கிறோம். இது எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? ஒரு உயிரத்திலிருந்து இன்னொரு உயிருக்கு இன்பத்தை எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும்? ஏன்? இந்த உடலாகப்பட்டது அழியக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை, அன்பை ஆத்துக்கார்ட்ட அன்பை கொடுத்துட்டே இருக்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் செல்லமே ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தா வேலையெல்லாம் யார் பார்க்கறது? இந்த ஊருக்கு வேலையெல்லாம் யார் பார்க்கறது? பார்க்க முடியாது.